வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரே ஒரு கப்பு ரவையை வச்சு ஒரு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஸ்வீட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி, அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் பண்ணி கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு வந்து சுகரை வந்து எடுத்துக்கோங்க. நார்மல் ஒயிட் சுகரே எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை எடுக்கிற மாதிரி இருந்தால் வந்து ரொம்ப உள்ளே ஊறாது. அதனால் வந்து நார்மல் ஒயிட் சுகர் அடிச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வாட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இது கொஞ்சம் நல்லா வந்து சூடு பண்ணி நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வந்து வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பாகு மாதிரி ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. தண்ணி மாதிரி ரெடி பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு வந்து தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தா பிசுப்பாக இருக்கும். இந்த மாதிரி அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துக்கோங்க. ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து எந்த நெய்யெல்லாம் போடாமல் நார்மலாக வந்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேல் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து 1.5 கப்பு நம்ம ரவை சேர்த்தோம் பார்த்திங்களா, அதுலேயே வந்து 1 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கிளற பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரவை வந்து நல்லா வெந்து வரும். வெந்து வர அந்த பாலும் வந்து ரவையும் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கும். இந்த டைமில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பக்குவத்துக்கு ரெடி பண்ண போகிறோம், நல்லா வந்து அந்த ரவையெல்லாம் இது பண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வாசனைக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு எவ்வளோ தூரம் ஆறி இருக்குன்றதை பாருங்கள். நம்ம வந்து நம்ம மாவு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஆறுனதுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு நம்ம உருண்டை ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எப்போவுமே நெய் விட்டே பண்ணுங்கள். நெய் விடாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நெய் விட்டு பண்ணுங்கள். நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி நல்லா மாவு பக்குவத்துக்கு எடுத்து வந்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நார்மலாக வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிர்சம் மாதிரி நம்ம ஷேப்பில் வந்து இதில் பண்ணுறோம். நீங்கள் இப்படி பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நல்லா ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் உருண்டை மாதிரி கூட குலோப்ஜாம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே கூட தட்டி இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பிளெயின் தட்டில் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா வாழை இலை இருந்தனா அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேலு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது வறுக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சக்கரை வச்சு அதிரசம் பண்ணுவீங்க பார்த்திங்களா, அப்போ ஒரு கலர் வரும் பார்த்திங்களா, அந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேல கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பக்குவத்துக்கு நமக்கு வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் வந்து எடுத்து அப்படியே நீங்கள் பிளேட்டில் போடாமல் நீங்கள் நம்ம சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சக்கரை பாகுலேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சக்கரை பாகு வந்து சூடாக இல்லை, ஆறி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து சக்கரை பாகு வந்து சூடாக இருந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு போடுங்க. ஆறி இருந்தால் சூடாக இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஊறிடும் உங்களுக்கு. இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக பொருளும் யூஸ் பண்ணல, அதே சமயம் ரொம்ப வந்து டைமும் எடுக்காது. அதனால் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு சட்டுன்னு நீங்கள் வந்து இதை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.